ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஆன்மீகத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்துள்ளனர். தர்மத்தின் வழியை பின்பற்றுகிறார்கள். இதனால் ஆன்மீக உலகின் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஆன்மீக வாழ்க்கை முறை பெருகி வருவதால் மக்களின் மனதில் பல கேள்விகள் எழுகின்றன. அவற்றில் மிக முக்கியமானது ஆன்மீகத்தில் ஈடுபட சைவம் சாப்பிட வேண்டுமா என்பதுதான். பண்டைய மரபுகள் மற்றும் சாஸ்திரங்கள் இது குறித்து என்ன சொல்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். உணவு என்பதும் வெறும் பசியை போக்கும் ஒரு பொருள் மட்டுமல்ல, அது ஆன்மீகத்துடன் தொடர்புடையது. பல ஆன்மீக மரபுகளில் உணவு பழக்கங்கள் ஆன்மீக சிந்தனைகளுடன் பிணைந்துள்ளன. உதாரணமாக, பலரும் சைவ உணவை ஆதரிக்கின்றார்கள், ஏனென்றால் அது உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்க உதவுகிறது. மனதில் கருணை, இரக்க குணம் அதிகரிப்பதால் மனித நிலையில் இருந்து தெய்வீக குண நிலையை அடைய முடியும். இன்றைய காலத்தில் சில ஆன்மீக போதகர்கள் இறைச்சி சாப்பிடுவது தவறில்லை என்கிறார்கள். ஆன்மீக வளர்ச்சிக்கு இது தடையாக இருக்காது என்றும் கூறுகிறார்கள். ஒரு செயலின் பின்னணியில் இருக்கும் எண்ணம், மனதை ஒரு முகப்படுத்துதல் போன்றவையே ஆன்மீக வளர்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகள். தேவைக்காக இறைச்சி சாப்பிடுவதை தவறாக கருத முடியாது என்றும் கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் அவர்கள் கவனமாக சாப்பிட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள். உணவு எப்படி தயாரிக்கப்பட்டது, எங்கிருந்து வந்தது, அது உங்கள் மனதையும் உடலையும் எப்படி பாதிக்கிறது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்றார்கள். ஆகவே சைவ உணவு சாப்பிடுவது ஆன்மீகத்திற்கு அவசியமானது என்பது அவரவர் நம்பிக்கையை பொறுத்தது. ஆனால் எந்த உணவு சாப்பிட்டாலும் அதை கவனத்துடன், இரக்கத்துடன் சாப்பிட வேண்டும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.